நல்லது. இந்த இனிமையான குளிர்ச்சியான காலை வேளையில் தேவசமத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்பான பிதாவே, உம்முடைய திருப்பாதத்தில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் அப்பா இந்த காலை வேளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்பா நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்பொழுது குறைவுகள் மாறும் என்று சொன்னீரே அப்பா. நிறைவே நீர் இப்பொழுது வரும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே கத்தாவே. அப்பா பேசுவது நான் அல்ல, நீர் பேசும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கத்தாவே, ஆரம்பம் இறுதி வரைக்கும் ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாக நான் மன்றாடி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே கத்தாவே, அப்பா இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் நல்ல நிலங்களாக மாற்றுங்கப்பா. வெறுமனே வார்த்தைகளை கேட்பவர்களாக மாத்திரமல்ல, இந்த வார்த்தை மூலம் சுவாமி ஒவ்வொருவரையும் மறுரூபமாக மாற்றும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தை செபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைய நாளில் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி புதிய ஏற்பாட்டு புத்தகம் தீமோத்தேயுவுக்கு எழுதிய நிருபம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 தொடக்கம் 5 வரையான வசனங்களை வாசிக்க கேட்போம். பிரியமுள்ள குமாரன் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்கும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்கும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் 3 பரம்பரைகளை பார்க்கின்றோம். ஒன்று தீமோத்தேயுடைய தாயார் ஐநேக்கியாள், அவருடைய தாயார் பாட்டி லோவிசாள். இங்கே நாங்கள் வாசித்த அந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம் அந்த மாயமற்ற அந்த விசுவாசம் பாட்டிக்குள்ளே இருந்தது. அந்த பாட்டிக்குள்ளே, அதாவது லோவிசாளுக்குள் இருந்த அந்த விசுவாசம் அப்படியே அவருடைய மகளாகிய ஐனிக்கேயாள், அதாவது தீமோத்தேயுடைய தாயாருக்குள்ளே அந்த விசுவாசம் கடந்து செல்கிறது. அதிலிருந்து நாங்கள் பார்க்கின்றோம் அவங்களுடைய அந்த பேரனாகிய தீமோத்தேயு, அவருக்குள்ளேயும் அந்த விசுவாசம் நிலைத்து இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நன்றாக அந்த வசனத்தை கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த வேதம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லுகிறது, இந்த பாட்டிக்குள் இருந்த விசுவாசம், அதே விசுவாசம் தாய்க்குள்ளே இருக்கிறது. தாய்க்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம்தான் தீமோத்தேயுக்குள்ளேயும் கடந்து வருகிறது என்று சொல்லி இந்த வேதம் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகின்றோம், எங்களது விசுவாசம் எப்படி கிரியை செய்கின்றது, அந்த விசுவாசம் எப்படி கடந்து செல்கிறது, அது எப்படி கிரியை செய்கின்றது என்பதை குறித்து இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகின்றோம். விசுவாசம் எல்லாரும் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் எல்லோரும் விசுவாசிகள். விசுவாசம் 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 நாங்கள் கதைக்கின்றோம். விசுவாசம் என்றால் என்ன, அது எப்படி அது கிரியை செய்கின்றது என்பதை குறித்து இன்றைய நாளில் நாங்கள் தியானிக்க போகின்றோம். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு புத்தகம் எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 11 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கப்படுகிறது. விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். மிக இலகுவாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனம் எங்களுக்கு புரியும் என்று சொன்னால் விசுவாசம் என்றால் என்ன, அது எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து மிக இலகுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நாங்கள் எதை நம்புகிறோமோ அதில் உறுதியாக இருக்க வேண்டும்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தேவனாக இருந்தும் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகின்றார் என்பதை நம்புகிறோம். ஹல்லேலூயா, நம்புகிறோம். அதில் நாங்கள் 100% உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆகவே நாங்கள் நம்புவதில் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு விசுவாசம் அதுதான். இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார், எங்கள் மத்தியில் இருக்கிறார். நாங்கள் இதை சொன்னாலும் அவர் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் மீண்டும் வரப்போகின்றார், அவர் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை நம்புகிறோம். அந்த நம்புவதை, அந்த நம்பிக்கையில் நாங்கள் உறுதியாக இருந்தால் அது விசுவாசம். விசுவாசத்தை பற்றி இது ஒரு பகுதி. அடுத்த பகுதி சொல்லுகிறது காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்க வேண்டும். நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் இதுதான் வித்தியாசம். நம்பிக்கை என்று சொன்னால் நாங்கள் காணுவதை நம்புவது. இந்த ஃபேன் இந்த இடத்தில் இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும். அந்த ஃபேன் இருக்கிறது பார்த்தால் ஃபேன் சுத்துகிறது, நம்புகிறோம். ஆனால் இந்த காற்றை நாங்கள் காணவில்லை, அப்ப காணாததை நம்புகிறோம். நன்றாக கவனியுங்க, காணப்படாதவைகளில் நிச்சயமாக இருப்பது. இயேசு கிறிஸ்து இன்னும் வரவில்லை, வரப்போகிறார். வரப்போவதை, எங்களை எடுத்துக்கொண்டு போவதை, இந்த கைவிடப்படுதலும் எடுத்துக்கொள்ளப்படுவதும் இன்னும் நடக்கவில்லை, காணவில்லை. இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? ஒரு கணப்பொழுதில், இமைப்பொழுதில் அப்படி எடுத்துக்கொண்டு போவார் என்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இன்னும் அது நடக்கவில்லை, இன்னும் காணப்படவில்லை. ஆனால் காணப்படாதத்தில் நிச்சயமாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார், மிக சீக்கிரம் வரப்போகின்றார். எங்களை இந்த உபத்திரவம் தொடங்குவதற்கு முன் அவர் எடுத்துக்கொண்டு போவார் என்பதை காணவில்லை, ஆனால் நிச்சயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். இந்த விசுவாசம் எப்படி பாட்டியிலிருந்து தாய்க்கும், தாயிலிருந்து எப்படி தீமோத்தேயுக்கும் வந்தது, அந்த தீமோத்தேயை எப்படி மாற்றியது என்பதை குறித்தே வாசிக்க போகின்றோம். மீண்டும் என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அதே 2ஆம் அதிகாரம், தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபம் 2 தீமோத்தேயுக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தீமோத்தேயின் 2வது புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்கும் உன் தாயாகிய ஐநேக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த பவுல் அடிகளார் தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை எழுதுகின்ற பொழுது எழுதுகிறார், உனக்குள்ளே இருக்கின்ற இந்த அந்த மாயமற்ற விசுவாசம், இப்பொழுது உனக்குள்ளே இருக்கின்ற அந்த மாயமில்லாத இந்த விசுவாசம் உன்னுடைய தாய்க்குள்ளும் இருந்தது, உன்னுடைய பாட்டிக்குள்ளும் இருந்தது என்று சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள், இருந்தது என்று எழுதுகிறார். இதை சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்தில் தாயும் பாட்டியும் உயிரோடு இல்லை, ஏற்கனவே இருந்தது. பவுலடிகளால் நீண்ட காலமாக ஊழியங்கள் செய்கின்ற பொழுது அந்த பாட்டியை சந்தித்திருக்கிறார், அவருடைய விசுவாசத்தை கண்டிருக்கிறார். அதே போன்று தாயாருக்குள்ளும் இந்த விசுவாசம் இருந்ததை கண்டிருக்கிறார். அதே விசுவாசம் இப்பொழுது உனக்குள்ளேயும் நிலைத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, விசுவாசம் காணவில்லை, நாங்கள் நம்புவது. நாங்கள் ஒருவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறோம், அல்லது ஒரு விசுவாசம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாறும், உங்களுடைய பிரச்சனைகள் மாறும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார், அவர் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பார், நிச்சயமாக உன் பாவத்தை மன்னிப்பார், உனக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அதில் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் இது நடப்பதை சொல்லுகின்ற பொழுது யாருமே காணுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றி சுவிசேஷம் சொல்லுகின்ற பொழுது இவர் ரட்சிப்பாரா, ரட்சிக்க மாட்டாரா, இவர் ஞானஸ்தானம் எடுப்பாரா, இவர் ஊழியத்துக்கு வருவாரா, எதுவுமே தெரியாது.
ஆனால் காணவில்லை, அது நிச்சயமாக இருக்கின்றோம். அந்த பாட்டியை பாருங்கள், அவளுக்குள் இருந்த அந்த லேவிசாளுக்குள் இருந்த மாயமற்ற விசுவாசம். லேவிசாள் ரட்சிக்கப்படுகின்ற பொழுது தீமோத்தை ஒருவேளை பிறந்திருக்க கூட மாட்டார். ஏன்னா தீமோத்தை மிகவும் இளம் வயதில் தான் ஊழியத்துக்கு சென்றார். அதாவது பவுல் மகன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் மிகவும் இளம் வயதில் தான் அவர் ஊழியத்துக்கு சென்றார். யோசித்து பாருங்கள், அந்த பாட்டியினுடைய விசுவாசம் தன்னுடைய மகளுக்குள் அப்படியே கடந்தது. அதே விசுவாசம் தன்னுடைய பேரனுக்குள்ளே வருகின்றது. விசுவாசம் பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதே அந்த பாட்டிக்குள் இருந்த விசுவாசம் அப்படியே தாய்க்குள் வந்து அதற்கு பிறகு தீமோத்தேயுக்குள்ளே வந்த விசுவாசம் வளர்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் இங்கே காண்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், விசுவாசம் அது ஜீவன் உள்ளது, அது வளரக்கூடியது. ஆமென், ஹல்லேலூயா. எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விசுவாசம் வளரக்கூடியது. நாங்கள் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் விசுவாசித்தான் ரட்சிக்கப்பட்டோம். ஒவ்வொருவருடைய விசுவாசமும் வளரக்கூடியது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகிறீர்கள். இன்னும் ஒரு 5 வருடத்திலேயோ 10 வருடத்திலேயோ 20 வருடத்திலேயோ ஒருவேளை நாங்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த சொல்லுகிறவரிலிருந்து அல்லது அவங்களுடைய பிள்ளையிலிருந்து ஒருவர் உருவாகி ஒருவரை கர்த்தர் எழுப்புவார். அவர் இந்த இலங்கை தேசம் முழுவதுமே ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒருவராக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாட்டி இல்லை. ஏனென்று சொன்னால் இங்கே மிக தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பாட்டிக்குள்ளும் அந்த விசுவாசம் நிலைத்து இருந்தது. பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லுகிறார், நிலைத்து இருந்தது. அப்படி என்றால் அந்த விசுவாசம் உன்னுடைய தாய்க்குள்ளும் நிலைத்து இருந்தது. தாய்க்குள்ளும் இருந்தது. இப்பொழுது அது உனக்குள்ளே நிலைத்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். உனக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கிறது. இந்த விசுவாசம் எப்படி வந்தது? பாட்டியில் இருந்த விசுவாசம் பிள்ளைக்கும், பிள்ளையில் இருந்த விசுவாசம் மகனுக்கும் கடந்து சென்றது. யோசித்து பாருங்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குடும்பம்தான் முதலாவது. உங்களோட குடும்பத்தில் இருக்கின்ற, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட, ஒரு 5 வயதுக்கு பிள்ளைக்கு கூட நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது வளரும். அது விசுவாசம் வளரும். உங்களுடைய கணவர் ஒருவேளை விசுவாசத்தில் குறைவுள்ளவராக இருக்கலாம். ஏன், கணவர் ரட்சிக்கப்படாமல் கூட இருக்கலாம். ஒரு மனைவி சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்குள் விசுவாசத்தை வளரச் செல்லும். ஆமென். பிள்ளைகளை நாங்கள் அநேகர் பிள்ளைகளை பெரிதாக நினைப்பதல்ல, சின்ன பிள்ளைதான் என்று நினைக்கின்றோம். உலகத்தை அசைத்த அநேக மிஷனரிகள் சண்டே ஸ்கூல், ஞாயிறு ஓய்வு நாள் பாடசாலையில் தான் வளர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அநேக மிஷனரிகளின் சரித்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தை அசைத்தவர்கள் சாதாரண விசுவாசிகள் இல்லை. ஜான் வெஸ்லி போல் அமெரிக்கா தேசத்தை ஆயத்தப்படுத்தியவர் கூட வீட்டிலேயே சிறு வயதிலேயே தாயார் சொல்லிக் கொடுத்த, தாயார் கற்றுக் கொடுத்த வார்த்தையில் விசுவாசத்தில் வளர்ந்துதான் உலகத்தை அசைத்தார்கள். எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் விசுவாசத்தோடு என்னென்னத்தெல்லாம் சொல்லுகிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறீர்களோ, விசுவாசத்தோடு, இந்த விசுவாசத்தோடு நாங்கள் காணவில்லை, அந்த நிச்சயத்தோடு இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு, அதன் உறுதியோடு நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விசுவாச வார்த்தையும் கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அது வளரும், அது வளரும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 2 வரையான வசனங்களுக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவது நாங்கள் பார்த்தோம், இந்த விசுவாசம் வளரக்கூடியது, சந்ததி சந்ததியாக கடத்தப்படக்கூடியது. தாய் பாட்டியில் இருந்த விசுவாசம் பிள்ளைக்கும், பிள்ளையில் இருந்த விசுவாசம் அவருடைய பிள்ளைக்கும் அப்படியே கடத்தப்பட்டு அது வளரக்கூடியது, ஜீவன் உள்ளது என்பதை பார்த்தோம்.
இரண்டாவது காரியமாக நாங்கள் பார்க்கின்றோம், இங்கே சொல்லப்படுகிறது அந்த தீமோத்தேயு ஒரு சீசனாக இருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்கம்மா. அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமத்தேயு என்னப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாயிருந்தான். இந்த குடும்பத்தை பாருங்க. தாய் ஒரு விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, ஆனால் தகப்பன் ஒரு கிரேக்கன். இங்கே தகப்பன் ஒரு விசுவாசம் உள்ளவர் என்று சொல்லி வேதத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை. இந்த இடத்தில் மாத்திருந்தான் தீமோத்தேயுவின் தகப்பனை பற்றி சொல்லப்படுது. அவர் ஒரு கிரேக்கன். அவர் ஒருவேளை பிற்காலங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சொல்லப்படுகின்ற பொழுது தகப்பனுடைய விசுவாசத்தை பற்றி இங்கே சொல்லவில்லை. ஆனால் தாய் ஒரு விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அந்த தாய்க்குள்ளே எப்படி விசுவாசம் வந்தது? தாயினுடைய தாயாகிய லோவிசாளுடைய விசுவாசம்தான் தாய்க்குள்ளே வந்தது. பாருங்கள், அவர் தீமோத்தேயு ஒரு சீசன் ஆகிறார். அவர் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது பவுல் அடிகாரருடைய ஒரு சீசனாக தீமோத்தேயு இருக்கிறார். அப்போ அந்த தீமோத்தேயுக்குள்ளே எப்படி விசுவாசம் வந்தது என்று நாங்கள் பார்க்கின்றோம். தாய்க்குள்ளே இருந்த விசுவாசம், அவளுடைய தாய்க்குள்ளே இருந்த விசுவாசம். தாய் ஒரு விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ என்று இங்கே சொல்லப்படுகிறது. அவளுடைய தாயை பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது லோவிசாளை பற்றி பார்த்தோம், பாட்டியை பற்றி பார்த்தோம். அவளுடைய விசுவாசம் தான் இங்கே வருகின்றது. அதுவும் இவர் ஒரு சீசனாக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, அங்கே சொல்லப்பட்ட தேசங்களில் உள்ள ஜனங்களால் எல்லாம் நற்சாட்சி பெற்றவராக இருக்கிறார். பவுல் அடிகளாரோடு சென்று பவுல் அவர்கள் அடிகாலருடைய நேரடி சீசனாகத்தான் தீமோத்தேயு இருக்கிறார். பவுல் மிஷனரி பயணங்களுக்கு ஒவ்வொரு தேசங்களுக்கும் கடந்து செல்கின்ற பொழுது பவுலோடு சென்ற பவுல் அடிகளாரோடு சேர்ந்து வேலை செய்த, ஊழியம் செய்த உடன் ஊழியக்காரனாகத்தான் இந்த தீமோத்தேயு இருக்கிறார். இந்த தீமோத்தேயு சொல்லப்படுகின்ற இடங்களை பாருங்கள், பெரிய பெரிய பட்டணங்கள். இந்த பட்டணங்களிலெல்லாம் நற்சாட்சி பெற்றவராக தீமோத்தேயு இருக்கிறார். இந்த தீமோத்தேயு அந்த தேசங்களில் நற்சாட்சி பெற்றவனாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தாயாருடைய தாயார் பாட்டியில் இருந்த அந்த விசுவாசமே இந்த பேரனாகிய தீமோத்தேயுவை ஒரு நற்சாட்சி பெற்றவனாக மாற்றியது. ஹல்லேலூயா. பாருங்கள், விசுவாசம் எப்படி வளர்ந்து எப்படி கிரியை செய்கிறது என்று பார்க்கின்றோம். வாசியுங்கள் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். புதிய ஏற்பாட்டு புத்தகம் 1 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 16வது அதிகாரம் 10வது வசனத்திற்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். பாருங்கள், இந்த வசனத்தில் எப்படி சொல்லப்படுகிறது. மீண்டும் வாசிங்கள். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. பவுல் அடிகளார் இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்ததாக பவுல் அடிகளார் தான் வேதாகமத்தில் கூடுதலாக பேசப்படுகின்றவர். இயேசு கிறிஸ்துவுக்கு 5 வகையான ஊழியங்களும் இருந்தது. இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், அவர் ஒரு போதகராக இருந்தார், அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்தார். அதே போன்று இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு சுவிசேஷியாக இருந்தார். 5 வகையான ஊழியங்களையும் செய்தவர் தான் ஆண்டவர். ஆண்டவருக்கு பிறகு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிறகு புறஜாதிகளின் அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் தான் 5 வகையான ஊழியங்களையும் செய்தார். பவுலடிகளார் ஒரு மிஷனரியாக தேசமாக சென்று சுவிசேஷம் அறிவித்தார். ஒரு சுவிசேஷியாக இருந்தார், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். அவர் ஒரு நிரந்தரமாக ஒரு திருச்சபைக்கு போதகராக இருக்காவிட்டாலும் போதகர் ஊழியங்களையும் செய்தார். மேய்ப்பனாக இருந்தார், போதித்தார். அநேக இடங்களில் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து போதகர் ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்துக்கு அடுத்ததாக 5 வகையான ஊழியங்களையும் வரங்களால் 9 வரங்களையும் கொடுத்து ஊழியங்கள் செய்த ஒருவர் தான் பவுல் அடிகளார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். மீண்டும் அந்த வசனத்தை நன்றாக கவனியுங்கள். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. என்னைப் போல பவுல் அடிகளார் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தாரோ அவரை போல ஊழியம் செய்கிறார். இது எழுதப்பட்ட சூழ்நிலை மிகவும் ஒரு உபத்திரவமான பயங்கரமான சூழ்நிலை. சபைகள் வீழ்ச்சியடைந்த ஒரு சூழ்நிலை.
சபைகளில் ஆதி திருச்சபைகள் தான் உபத்திரவங்கள். ஆதி திருச்சபைகளை கட்டுகின்ற பொழுது கலாத்தியர் நிருபத்தை வாசித்து பார்த்தீர்கள் தெரியும். பவுலடிகளார் தன்னுடைய உயிரை கூட எத்தனையோ தரம் அவருடைய உயிரை கூட பணயம் வைத்து ஊழியங்கள் செய்து வருகின்ற பொழுது கலாத்திய நிருபம் வாசித்து தெரியும். துர்உபதேசங்கள் சபையில் வந்து சபைகள் எல்லாம் சீரழிந்து சபைகள் எல்லாம் சிதைந்து போகின்ற ஒரு உபத்திரமான காலத்தில் தான் தீமோத்தேயுவுக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அந்த இடத்தில் ஒரு புதிதாக ஒரு ஊழியக்காரனை அனுப்பினால் அங்கு இருக்கின்ற ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், இது எழுதப்படுகின்ற பொழுது கொரிந்து சபையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே யூதர்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், யூத நியாயப்பிரமாணம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றவர்கள் இருந்தார்கள். உதாரணமாக கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகும் இயேசு கிறிஸ்துவை ஏற்று ஞானஸ்தானம் எடுத்த பின்பும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பழைய ஏற்பாட்டு கொள்கையையும் கடைபிடித்தவர்களும் இருந்தார்கள். அப்படி முரட்டாட்டம் உள்ளவர்கள் இருந்தார்கள். கொரிந்து சபை மிகவும் பயங்கரமான சபை, பயங்கரமான பிரச்சனைகள் ஏற்பட்ட சபை. நீங்கள் கொரிந்தியர் நிருபத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சரியும். அப்படிப்பட்ட கொரிந்தியர் நிருபத்தில் அவர் எழுதுகிறார், கொரிந்து சபை என்று சொன்னால் யாரும் போவதற்கு பயப்பட மாட்டார்கள். அங்கே சபையில் இருந்தவர்கள், அந்த கொரிந்து சபை ஒரு துறைமுக பட்டணம், நிறைய பணம் உள்ளவர்களால் அந்த சபையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்நிய பாஷையை குறித்து, அற்புதங்களை குறித்து எல்லாம் பிரச்சனை ஏற்பட்ட ஒரு சபைதான் கொரிந்து சபை. அந்த சபைக்கு ஒரு புதிதாக இளம் வயது ஒரு போதகரை அனுப்புகின்ற பொழுது, ஒரு ஊழியக்காரனை அனுப்புகின்ற பொழுது அந்த திருச்சபையார் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அதனால் தான் பவுலடிகளார் எழுதுகின்ற நிருபத்தில் எழுதுகிறார், என்னை போல நான் எப்படியெல்லாம் உங்களுக்கு 5 வகையான ஊழியங்களையும் செய்தேனோ, என்னை கொண்டு கர்த்தர் எப்படி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாரோ, இப்படி என்னை போல இவனும் கிரியைகளை நடப்பிக்கிறான் என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் முழுதும் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் பரிசுத்த ஆவியானவர் எழுதிய வார்த்தைகள். ஹல்லேலூயா. பாருங்கள் எப்படி எழுதுகிறான் சொன்னால், வேதத்தில் எங்குமே யாருமே என்னை போல இவன் ஊழியம் செய்கிறான் என்று எழுதப்படவே இல்லை. ஆனால் இந்த தீமோத்தேயு இளம் வயதால், மிகவும் இளம் வயது. உங்களுக்கு தெரியுமா, தீமோத்தேயு என்றொன்று நீங்கள் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு யுத்த வீரனை போல் யோசிக்க வேண்டாம். மிகவும் பலவீனமானவர், அடிக்கடி பலவீனம் ஏற்படுகின்றவர். திராட்சரசம் குடித்தா தான் அவருக்கு பலனே வரும். அப்படிப்பட்ட பலவீனமான ஒருவரை குறித்து வேதத்தில் எழுதப்படுகிறது, என்னை போல கிரியைகளை நடப்பிக்கின்றான், என்னை போல இவன் ஒரு நல்ல போதகனாக இருக்கின்றான், என்னை போல நல்ல ஒரு சுவிசேஷியாக இருக்கின்றான், என்னை போல தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், என்னை போல அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறான், என்னை போல அநேக வியாதியஸ்தர்களை குணப்படுத்துகிறான், 9 வரங்களும் எனக்குள் எப்படி கிரியை செய்ததோ அப்படி 9 வரங்களாலும் நிறைந்து இவன் அற்புதங்கள் அடையாளங்களை செய்வதற்கு கர்த்தர் இவனை பயன்படுத்துகின்றார். என்னை போல இவன் ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு மிஷனரி ஊழியக்காரன், என்னை போல நல்லா போதிக்கக்கூடியவன் என்று சொல்லி பவுலடிகளார் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஒரே ஒருவர் பவுலடிகளார். ஏனென்றால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்ன ஒருவர் தான் அந்த பவுலடிகளார். அவர் எப்படி சொல்றான்னு சொன்னார், என்னை போல கிரியைகளை நடப்பிக்கிறானே, என்னை போல ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பாருங்கள் இது எப்படி வந்தது. சாதாரண இளம் வயது தீமோத்தேயு, பவுலடிகளால் ஒரு முதிர்ச்சி உள்ளவர், பவுலடிகளால் நன்றாக படித்தவர், அந்த காலத்தில் இருந்த அதிகூடிய பட்டப்படிப்பு கமாலியனிடம் கற்று தேர்ந்தவர், வேதங்களை எல்லாம் கற்று ஆராய்ந்து படித்தொருவர். இந்த காலத்தில் என்று சொன்னார் கலாநிதி பட்டம் பெற்றவர். இந்த காலத்தில் படிப்பில் ஆகக்கூடியது PhD, டாக்டர் ஆஃப் பிலோசபி, அதாவது கலாநிதிக்கு மேல படிப்பு உலகத்தில் இல்லை. அப்படி ஒரு பட்டம் பெற்றவர் தான் பவுலடிகளார். ஆனால் தீமோத்தேயு ஒரு யூத பெண்ணுக்கும் ஒரு கிரேக்க ஆணுக்கும் பிறந்தவர். யோசித்து பாருங்கள், தகப்பன் விசுவாசம் இல்லை, தகப்பன் ஒரு கிரேக்கன், அந்த தாய் மாத்திரம்தான் விசுவாசத்தோடு தீமோத்தேயை வளர்த்தார். அந்த தாய்க்கு விசுவாசம் எங்கே வந்து என்றால் பாட்டி. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நடக்கின்ற பொழுது பாட்டி உயிரோடு இல்லை. ஆனால் பாட்டி தன்னுடைய பேரன் ஒரு ஊழியக்காரனாக வருவான், உலகம் முழுவதும் செல்லுவான், எல்லா தேசங்களுக்கும் கடந்து செல்வான், ஆண்டவர் 5 வகையான ஊழியங்களையும் கொடுத்து அற்புத அடையாளங்களை இந்த தீமோத்தேயை கொண்டு செய்வான் என்பதை பாட்டி காணவில்லை. ஏன்? இந்த பாட்டி சில நேரம் இந்த பாட்டி இருக்கின்ற பொழுது தீமோத்தேயு பிறந்திருக்கவே மாட்டார், பிள்ளையே பிறக்கவில்லை. ஆனால்
பாட்டியினுடைய விசுவாசம் தன்னுடைய மகளுக்குள் செல்லுகிறது. மகளுடைய விசுவாசம் அப்படியே தன்னுடைய பேரனாகிய தீமோத்தேயுக்குள் செல்லுகிறது. இங்கே பவுலடிகளார் சாட்சி கொடுக்கிறார். மீண்டும் அதை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 16:10. தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானே ஆகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். கவனிங்கள், பயமில்லாமல் இருக்க பாருங்கள் என்றால் பயங்கரமானவர்கள் மத்தியில் அனுப்புகின்ற பொழுது முதல் நாளே துரத்தி விட்டுருவார்கள். கொரிந்து சபை என்றால் யாரும் போக மாட்டார்கள். பயமில்லாமல், அவனை பயமில்லாமல் இருப்பதற்கு பாருங்கள். அவன் பயப்படுகிறவன். ஏன் என்று சொன்னால் பவுலடிகளார் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையில் தான் அந்த கொரிந்து சபையை அவரை ஏற்றுக்கொண்டது. வாசியுங்கள். என்னை போல பவுலடிகளால் தான் அந்த திருச்சபையில் இருக்க அத்தனை பேர்களும் ரட்சிக்கப்பட்டு அந்த பெரிய கொரிந்து சபையே பவுலடிகளார் ஊழியத்தில் தான் கொரிந்து சபையே ஆரம்பிக்கப்பட்டது. கொரிந்து பட்டணம் பெரிய சபை, லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு கொரிந்து சபை. அந்த சபையை ஸ்தாபித்தவர் பவுலடிகளார். அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னை போல கிரியைகளை இவன் செய்கிறான். அந்த ஒரு வார்த்தையில் தான் கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்று சொன்னால் அவனுடைய விசுவாசம் தான் காரணம். அவனுக்குள் இந்த விசுவாசம் நிலைத்திருப்பதற்கு காரணம் அவனுடைய தாயினுடைய தாயாகிய லோவிசாளுடைய விசுவாசம் கிரிய செய்தது மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் வளர்ந்தது மாத்திரமல்ல, அந்த விசுவாசம் இந்த தீமோத்தியை ஒரு பெரிய வல்லமையான தேசங்களுக்கு கடந்து செல்லுகின்ற உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக மாற்றியது. ஹல்லேலூயா. வாசியுங்கள். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1:1. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள் லான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிலிப்பியர் 1:1 பிலிப்பு சபைக்கு எழுதுகின்ற பொழுது, இதுதான் பவுலடிகளார் சிறையில் இருந்து எழுதப்பட்ட நிருபம். பிலிப்பியருக்கு எழுதுகின்ற பொழுது என்ன எழுதுகிறார் என்று பாருங்கள். மீண்டும் அதை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காராகிய பவுலும் தீமோத்தேயுவும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது. பவுலடிகளார் தீமோத்தேயோடு சேர்ந்து அந்த நிருபத்தை எழுதுகின்ற பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கின்ற ஊழியக்காரனாக தீமோத்தேயுவை மாற்றியது அந்த பாட்டியினுடைய விசுவாசம். அந்த நேரத்தில் பாட்டி உயிரோடு இல்லை, ஆனால் பாட்டியினுடைய விசுவாசம் எப்படி வளர்ந்தது, எப்படி கிரியை செய்தது என்று பார்த்தீர்களா? ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்களும் ஒருவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஒருவரை சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது, இப்படியெல்லாம் இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் நாங்கள் அதை காணவில்லை, அதில் நாங்கள் நிச்சயமாக இருக்கின்ற வேண்டும். நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கின்ற பொழுது, சுவிசேஷம் அறிவிப்பது அல்லது ஆண்டவரிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பற்றி இன்னொருவருக்கு சொல்லுவதுதான் நாங்கள். அதன் பிறகு அந்த விசுவாசம் எப்படி வளர்கிறது என்று பாருங்கள். 3வது தலைமுறையில் இருக்கின்ற பாட்டியினுடைய பேரனாகிய தீமோத்தேயுக்குள்ளே அந்த விசுவாசம், அதுக்கு பிறகு தீத்து, பிலமோன், அப்படி நிறைய பேர் அவருடைய சீசர், தீமோத்தேயிலிருந்து எத்தனையோ ஊழியக்காரர்கள் உருவாகிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லப்பட்ட தீமோத்தேயு, இவர்தான் எபேசு சபையின் வெளிப்படுத்தலில் பார்ப்பீர்கள் அல்லது எபேசிய நிருபத்தில் பார்ப்பீர்கள். சின்ன ஆசியாவிலேயே இருந்த மிகப்பெரிய திருச்சபை தான் எபேசு சபை. கிட்டத்தட்ட முதலில் ஸ்தாபிக்கப்பட்ட, அதாவது வேதாகம கல்லூரி, பைபிள் காலேஜ், முதலாவது பைபிள் காலேஜ் இயேசு கிறிஸ்து தான். 12 பேருக்கு தான் அவர் ஜெபாலயங்களிலும் வேறு இடங்களிலெல்லாம் கொண்டு வைத்து 12 பேருக்கு இயேசு கிறிஸ்து தான் 3.5 வருஷம் வேதத்தை பற்றி கற்றுக் கொடுத்தார். அவர்தான் ஸ்கூல் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லுவார்கள். முதலாவது வேதாகம கல்லூரி ஜீசஸ். அதன் பிறகு கட்டிடமாக கட்டி அநேக நூற்றுக்கணக்கானவர்களை இறையியல் பட்ட படிப்பை மேற்கொண்டு பட்டம் கொடுத்து இந்த உலகத்தில் முதல்
வேதத்தை கற்றுக் கொடுத்து பட்டப்படிப்போடு வெளியேறிய முதலாவது பைபிள் காலேஜ் உருவாகியது எபேசு திருச்சபையில். இந்த எபேசு சபையின் தலைமை போதகராக தீமோத்தேயு இருந்தார் என்று சொல்லி நாங்கள் சரித்திரத்தில் காண்கின்றோம். யோசித்து பாருங்கள். எபேசு சபையின் தலைமை போதகராக மாத்திரமல்ல, நல்ல பிரசங்கியாக இருந்தார். நீங்கள் வேதத்தில் தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு நிருபங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 2 நிருபங்களுக்கும் சொல்லுவார்கள் போதகர் நிருபம். ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் இந்த 2 புத்தகங்களும். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு. யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் தீமோத்தேயுனுடைய பெயரிலேயே போதகர் நிருபத்தை எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு நல்ல போதகராக இருந்தார், நன்றாக போதிக்கிறவர். யோசித்து பாருங்கள். ஒரு மேய்ப்பனாக ஒரு தலைமை போதகராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்கதரிசன ஊழியங்கள், அநேக ஊழியங்களை செய்தார். எபேசு பட்டணம் என்றால் நினைத்து பார்க்க வேண்டாம். அங்கே தியானால் என்று பயங்கரமான தேவாலயங்கள் இருந்த ஒரு இடம். மாய வித்தை, மந்திரங்கள், சூனியங்கள், இதற்கெல்லாம் பெயர் போனது. பவுலடிகார ஊழியத்தில் இந்த கட்டிடத்தின் உயரத்தின் அளவுக்கு கொண்டு வந்து மந்திர புத்தகங்கள், சூனியம் செய்கின்ற பெரிய பயங்கரமான புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே போட்டு ஒரு கிரவுண்ட்ஸில் போட்டு எரித்தார்கள். வேதத்தில் நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட பயங்கரமாக இருக்கின்ற புற மதத்தவருடைய வழிபாடுகள் நிறைந்தது. அந்த இடத்தில் இருக்கின்ற எபேசு திருச்சபையின் தலைமை போதகராக இவர் வருகின்றார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பவுலடிகளால் கடந்து சென்ற ஒவ்வொரு பட்டணம், கொரிந்து பட்டணம், ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் சென்று மிஷனரியாக அப்போஸ்தலர் ஊழியத்தையும் ஒரு தேசங்களுக்கு கடந்து சென்று செய்தவர் தான் இந்த தீமோத்தேயு. அப்போ தீமோத்தேயு ஒரு நல்ல தீர்க்கதரிசியாக, அவர் ஒரு ஒரு மேய்ப்பனாக, அதுவும் ஒரு தலைமை போதகராக, நல்ல பிரசங்கியாக, அதே போன்று நல்ல சுவிசேஷியாக. அவர் சுவிசேஷ ஊழியத்தில் என்னோடு பாட அனுபவி என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. நேரம் காணாமல் நான் எல்லா வசனங்களையும் வாசிக்கவில்லை. பவுலடிகளார் ஒரு இடத்தில் சொல்கிறார், சுவிசேஷ விடயத்தில் நான் எப்படி பாடுகளை பட்டேனோ அப்படி பாடுகளை நீ அனுபவி, சுவிசேஷ ஊழியத்தை அப்படி நன்றாக செய் என்று சொல்லி ஒரு நல்ல சுவிசேஷியாக பவுலடிகளால் உருவாக்கப்பட்டவர் தான் அவர். அதனால் தான் என்னை போல கிரியைகளை நடப்பிக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்படி பவுலடிகளால் செய்த ஒவ்வொரு ஊழியங்களையும் தீமோத்தேயு செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் பாட்டிக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் ஒரு பேரனை அந்த தேசங்கள் கடந்து அப்படி பவுலடிகளாரை போல ஒரு பெரிய அளவுக்கு ஊழியம் செய்வதற்குரிய ஊழியக்காரனாக மாற்றியது என்று சொன்னால் அந்த பாட்டியினுடைய விசுவாசம். ஹல்லேலூயா! எங்கே உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மயப்படுத்துவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாக கவனியுங்கள். எங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நாங்கள் கண்ணால் காணவில்லை, ஆனால் நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து ஜீவனோடு இருக்கிறார். அந்த நம்புறத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோமா? அப்படி உறுதியாக இருந்தால், நாங்கள் காணவில்லை, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒருவருக்கு சொல்லுகின்ற பொழுது நாங்கள் என்ன நடக்கும் என்பதை காணவில்லை. இன்றைய நாளில் ஒரு சகோதரி வந்து சாட்சி சொன்னார். அவருக்கு சாட்சி சொல்லவே முடியாத அளவுக்கு சொன்னார். இது ஆனந்த கண்ணீர் என்று சொன்னார். அந்த சகோதரிக்கு அவர் சொன்னதை நன்றாக கவனித்தீர்களா? எனக்கு ஒரு சகோதரி சொன்னார், ஒரு தரமாவது நீ இந்த இடத்துக்கு வா, ஒரு தரமாவது தேவ சமூகத்திற்கு நீர் வந்தால் உன்னுடைய பிரச்சனைகள் இருந்து விடுதலை அடையும் என்று அந்த சகோதரி சொன்னார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த இங்கு சாட்சி சொன்ன சகோதரியை இந்த இடத்திற்கு அழைத்து வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது இந்த சாட்சி சொன்ன சகோதரிக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்ன அந்த சகோதரிக்கு இந்த சகோதரியுடைய பிரச்சனை தீரும் என்று தெரியாது, காணவில்லை. ஆனால் இந்த சகோதரியுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் தீரும். இந்த சகோதரியுடைய அந்த பாஸ் அவர் வந்து இந்த பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, அவர் சொன்னார், என்னுடைய கடன்கள் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார். அப்ப கடன்கள் எல்லாம் தீர்ந்து விடும் என்று சொல்லுவதை அந்த இவருக்கு சுவிசேஷம் அறிவித்த சகோதரி காணவில்லை, ஆனால் நிச்சயமாக இருந்தார். இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவர். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவர். இந்த உலகத்திலே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவனோடு இருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை காண்பார். அவர் மனதுருக்கம் உள்ளவர் என்பதை அந்த சுவிசேஷம் அறிவித்த சகோதரி அறிந்திருந்தார். அவர்
அறிந்திருந்ததில் நம்பினார். அந்த நம்பினதில் அந்த சகோதரி உறுதியாக இருந்ததால் தான் இந்த சகோதரியின் பிரச்சனை தீரும் என்பதை காணவில்லை. ஆனால் நிச்சயமா இருந்தால் நிச்சயமா இந்த சகோதரியுடைய பிரச்சனையை இயேசு கிறிஸ்து தீர்த்து இந்த சகோதரிக்கு விடுதலை கொடுப்பார் என்பதை காணவில்லை. ஆனால் நிச்சயமா இருந்ததால் தான் அந்த அவர் ஆண்டவரை பற்றி சொன்னார், ஒரு தரமாவது தேவ சமூகத்திற்கு வந்து பார் என்று சொன்னார். என அன்பான சகோதர சகோதரிகளே, அதுதான் விசுவாசம். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் செய்த அற்புத நிமித்தம் சாட்சி சொல்வதற்கு கூட அந்த அழுகை விடவில்லை. அதான் சொன்னார். அந்த சாட்சியை பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்த்துக்கண்டா தெரியும், கேட்டிருந்த நன்றாக கவனித்திருந்தால் நன்றாக புரிந்திருக்கும். இது ஆனந்த கண்ணீர் என்று சொன்னார். ஹல்லேலூயா! இதுதான் விசுவாசம். பார்த்தீங்களா விசுவாசம் எப்படி கிரியை செய்கின்றது என்று? இந்த சகோதரியிலிருந்து, இந்த சகோதரி மூலம் இன்னும் ஒரு 10 வருடத்திலேயோ 5 வருடத்திலேயோ 15 வருடத்திலேயோ இலங்கை தேசத்தை அசைக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர் கூட எழும்பலாம். ஹல்லேலூயா! கிரியை செய்கிறவர் ஆண்டவர். விசுவாசத்தை வத்திக்க பண்ணுகிறவர் ஆண்டவர். விசுவாசத்தை கடத்தி செல்கிறவர் ஆண்டவர். விசுவாசத்தை பெருகச் செய்கிறவர் ஆண்டவர். நாங்கள் விதைப்பெறுவது விதைதான், அதை விருட்சமாக மாற்றுகிறவர் ஆண்டவர். பாட்டி லோவிசால் ஒரு விதையை விதைத்தாள் தன்னுடைய மகளுக்கு. இப்பொழுது பாட்டி இல்லை. அந்த மகளில் இருந்த அந்த விதை அதே இன்னொரு விதையை விதைத்தாள் தீமோத்தேயு. ஆனால் தீமோத்தேயு ஒரு விருட்சமாக வளர்ந்து தேசங்கள் முழுவதும் பவுல் அடிகளாருக்கு அடுத்ததாக அநேக ஊழியங்களை செய்து எத்தனையோ லட்சக்கணக்கான இருக்கிற திருச்சபைகளை வழிநடத்திய ஒரு ஊழியக்காரனாக தீமோத்தேயு இருந்தார். ஹல்லேலூயா! எனவே விசுவாசம் நாங்கள் காண்பதல்ல, அது வளர்வது, அது பெருகுவது. விசுவாச விதையை விதைப்பது மாத்திரம் நான்பது, அதை பெரிய அளவில் பெருகச் செய்வது அது தேவன். ஹல்லேலூயா! விருட்சமாக மாற்றுவது ஆண்டவர். இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்பு ஸ்வீடன் தேசத்தில் ஸ்வாஃப்லட் என்று சொல்லி ஒரு சகோதரி இருந்தார். அவர் ஒரு மிஷனரி. அவர் திருமணம் முடித்த அவருடைய கணவருடைய பேர் டேவிட். டேவிட்டும் ஸ்வாப்லேட்டும் கணவன் மனைவியாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தார்கள். நாங்கள் கர்த்தரை அறியாத ஒரு தேசத்திற்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லி, ஆண்டவரை அறியாத ஒரு தேசத்துக்கு நாங்கள் மிஷனரிகளாக ஊழியத்துக்கு போக வேண்டும். போய் அங்கே இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை அழைத்து நீங்கள் இவர்களை அனுப்பினார். ஆண்டவர் சொன்னார், ஆப்பிரிக்கா தேசத்தில் அநேகர் கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருக்கிறார்கள், அநேக காட்டுவாசிகள் மலைவாசிகள் இருக்கிறார்கள், படிப்பறிவில்லாத இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவர்கள் கொங்கோ என்கின்ற நாட்டுக்கு சென்றார்கள். கொங்கோ என்கின்ற ஒரு தேசத்திற்கு கடந்து சென்றார்கள். அது ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கின்ற ஒரு தேசம்தான் கொங்கோ. அங்கே சென்ற பொழுது இவர்கள் செல்வதற்கு தீர்மானித்த பொழுது இந்த டேவிட்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவருடைய பேர் ஜாக்சன். அவரும் அவருடைய மனைவியும் ஊழியத்திற்கு எங்காவது இவர்களை போன்று நாங்களும் கர்த்தரை அறியாத ஒரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர்களும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே இவர்கள் 4 சேர்ந்து ஜெபித்து கர்த்தர் காட்டி அந்த கொங்கோ என்கின்ற தேசம் ஆப்பிரிக்காவில் உள்ள மலைவாசிகள் வாழுகின்ற, அதாவது படிப்பறிவே இல்லாத ஜனங்கள் வாழ்கின்ற அந்த தேசத்துக்கு 4 கடந்து சென்றார்கள். இவர்கள் போய் சுவிசேஷத்துக்காக மிஷனரிகளாக அங்கே போய் ஊழியம் செய்வதற்கு இவர்கள் மலை அடிவாரத்திலிருந்து மலைக்கு மேலே சென்றார்கள். மலையின் மேல் தான் அந்த கிராமம் இருக்கிறது. அங்கு போன உடனே ஒரு பெரிய தடை ஏற்பட்டது. அந்த கிராமத்து தலைவன் சொன்னார், இங்கு நாங்கள் ஒரு தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே அவர்கள் மரங்களை வழிபடுவார்கள், நெருப்பை வழிபாடுகள், பிசாசுகளை வழிபடுவார்கள். அவர்களுடைய வித்தியாசமான வழிபாடுகள் உள்ளவர்கள். நாங்கள் இங்கு பரம்பரையாக தெய்வங்களை ஆராதித்திருக்கிறோம். நீங்கள் வந்து இப்பொழுது உங்களுடைய இந்த இயேசுவை பற்றி இங்கு சொன்னால் எங்களுடைய தெய்வம் எங்களை கொன்று போடும், எங்களுடைய தெய்வத்தால் ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி அந்த கிராமத்து தலைவன், அதேமா அந்த காட்டுவாசிகள் வாழ்கின்ற இடத்தில் கிராமத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார். தலைவன் எதை சொல்லுகிறானோ அதுதான் சட்டம். அங்கே தலைவன் சொன்னான், இங்கு நீங்கள் யாருமே இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, எல்லோரும் இறங்கி போங்கள் என்று சொல்லிவிட்டார். போய் இறங்கியதுமே தடை. மிகவும் வேதனையோடு மலையிலிருந்து இறங்கி வந்தார்கள். அப்பொழுது ஒரு அனுமதி கேட்டார்கள். இதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இந்த மலையிலிருந்து அந்த மலையில் அப்பொழுது அவர் கேட்டார்கள், நீங்கள் இருக்கிற அந்த கிராமத்திலிருந்து நாங்கள் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இதே மலையில் ஒரு குடிசை போடுவதற்கு அனுமதி தாருங்கள் என்று. அப்பொழுது கிராமத்தில் சொன்னான், நீங்கள் 500 மீட்டருக்கு அங்காலே 1/2 கிலோமீட்டருக்கு அங்காலே நீங்கள் குடிசை போட்டு இருக்கலாம், ஆனால்
எங்களுடைய பகுதிக்கு நீங்கள் வரக்கூடாது, எந்த காரணம் கொண்டு யாரோடும் கதைக்கக்கூடாது, வரக்கூடாது என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், கதைக்கக்கூடாது என்று சொன்னால் எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது? இவர்கள் 4 அங்கே இருந்தார்கள். ஒரு குடிசை, மரங்களால், இந்த தென்னை ஓலைகளால், களிமண்ணால் ஒரு சிறிய குடிசையை கட்டி இந்த 4 அதாவது டேவிட்டும் அவருடைய மனைவி ஸ்பாஃப்லட்டும் யக்சனும் அவருடைய மனைவியும் இருந்தார்கள். இப்படி இருந்து கொண்டு பொழுது நாட்கள் கடந்து சென்றது. ஆனால் ஒருவருக்கும் கூட சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. ஏனென்றால் யாரையும் பார்க்க முடியாது, பேச முடியாது. மிகவும் வேதனையோடு இவர்கள் இருந்த பொழுது அங்கே ஒரு பயங்கரமான காய்ச்சல் ஏற்படும். அந்த காய்ச்சல் ஏற்பட்டால், அது ஆப்பிரிக்கா தேசத்தில் தான் அந்த காய்ச்சல் ஏற்படும். காய்ச்சல் ஏற்பட்டால் மூளை மெல்ல மெல்ல செயலிழக்கும். இந்த மூளை அசைவது மாத்திரம்தான் உணர முடியும். அப்படி அந்த காய்ச்சல் வந்தால் அடுத்தது மரணம்தான். இப்பொழுது இந்த காய்ச்சல் டேவிட்டிற்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்பட்டது. உடனே நாங்கள் மரித்து போய்விடுவோம் என்ற பயத்தில் சொன்னார்கள், நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் மரணமடைந்து விடுவோம், இன்னும் ஒருத்தருக்கும் சுவிசேஷம் கூட அறிவிக்கப்படவில்லை, நாங்கள் இறங்கி இந்த மலையிலிருந்து கீழே போய் இருக்கின்றோம், நீங்களும் அங்கே வாருங்கள் என்று சொன்னார்கள். அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறது, அதற்கு பக்கத்திலே நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வந்ததும் நாங்கள் எங்களுடைய சுவீடன் தேசத்துக்கே போய்விடுவோம் என்று சொல்லிவிட்டு டேவிட்டும் அவருடைய மனைவியும் இவர்களை விட்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் காய்ச்சல் வந்ததும் பயம் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது ஸ்வாப்லட்டும் அவருடைய கணவன் டேவிட்டும் மாத்திரம் இருக்கிறார்கள். இவங்க கொண்டு வந்த உணவும் கொஞ்சமாக முடிவடைய தொடங்கியது. இப்பொழுது உணவும் குறைந்து கொண்டு செல்லுகிறது. இப்பொழுது யாருக்குமே சுவிசேஷம் அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் ஸ்வாப்லட் கர்ப்பவதியானார், கற்பம் தரித்து விட்டார். அந்த நேரத்தில் இவர் கற்பிணி, வயிற்றில் பிள்ளை உருவாகிவிட்டது. ஆனால் உணவுகள் மெல்ல மெல்ல குறைந்து கொண்டு போகிறது. சாப்பிடுவதற்கு உணவு கூட இல்லாத நிலை. ஆனால் இந்த ஸ்வாப்லட்டுக்கு யாருக்காவது நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும், ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி, ஒருவருக்காவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கின்றார். ஆனால் ஒருவரோடையும் பேச முடியாது. மிகவும் வேதனையாக இருக்கின்ற பொழுது இப்பொழுது இந்த ஸ்வாப்லட் பிரெக்னன்ட் ஆனதை அந்த கிராமத்து தலைவன் அறிந்தான். அவன் சொன்னான், ஒரே ஒரு காரியம் செய்வேன், வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு கோழியும் கொஞ்சம் முட்டையும் ஒரு கலன் பாலும் கொடுத்து அனுப்புவேன், அதுக்கும் ஒரு சின்ன பையனிடம் தான் கொடுத்து அனுப்புவேன் என்று சொல்லி இவன் இறங்கி இப்பொழுது வாரத்துக்கு ஒரு தரம் இந்த முட்டையும் கோழியும், கொஞ்சம் முட்டைகளும் கோழியும் பாலும் கொண்டு வருகிற ஒரு சிறுவன் வந்து, அதுவும் சிறுவன் வந்ததும் கிட்ட கொண்டு வந்து வைத்து விட்டு ஓடி விடுவான். ஏனென்றால் கதைக்கக்கூடாது என்று சட்டம். இப்படியே வாரத்துக்கு ஒரு தரம் இந்த பையன் கொண்டு வந்து இந்த உணவுகளை கொடுத்து வந்தான். இப்பொழுது பிரெக்னன்ட் பிள்ளை வளரத் தொடங்குகிறது. இவங்களிடம் இருந்த உணவுகளும் குறைவடைந்து விட்டது. இந்த நேரத்தில் வேதனையோடு ஜெபிக்க தொடங்கினார் ஸ்வாப்லட். ஆண்டவரே, இத்தனை மாதங்கள் கடந்து விட்டதே, நான் ஒருவருக்கு கூட சுவிசேஷம் அறிவிக்கவில்லை, நீங்கள் சொல்லித்தானே ஆண்டவரே நான் இந்த இடத்திற்கு வந்தேன் என்று வேதனையோடு ஜெபிக்க தொடங்கினார். ஒரு நாள் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேளையில் பார்த்தால் அந்த பையன் கோழியோடும் முட்டையோடும் பால் வேக்கோடும் வந்து அதை வைத்துவிட்டு ஓடப்போவதற்கு தயாராகின பொழுது, அப்பொழுது ஆவியில் உணர்ந்தார். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய இருதயத்தில் பேசினால், ஏன் இவனுக்கு நீ ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது? சிறுபையன், ஒரு 5-6 வயது சிறுபையன். அப்போ ஏன் இவனுக்கு நீ ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடாது என்ற பாரம் இவளுக்குள் ஏற்பட்டது. உடனே வந்து வைத்துவிட்டு ஓடுகின்றபடி என்னை பிடித்து நிப்பாட்டி இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள், முதலாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி சில பாடல்களை சொல்லிக் கொடுத்தார். ஆண்டவரை பற்றி பாடல்களை சொல்லிக் கொடுத்தாள். பைபிளில் உள்ள சில வசனங்களை சொல்லிக் கொடுத்தாள். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏன் வந்தார் என்பதை சொல்லிக் கொடுத்தாள். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் செய்த அற்புதங்களை, இப்படி எல்லாம் ஆண்டவர் அற்புதங்கள் செய்தான்னு சொல்லிக் கொடுத்தாள். இப்பொழுது இவளுக்கு சுவிசேஷம் ஒருவருக்கு அறிவிக்க வேண்டும் என்கின்ற பாரம் போய், எப்போ அடுத்த கிழமை இந்த பையன் வருவான் என்று சொல்லி ஒவ்வொரு வாரம் எதிர்பார்த்தாள். இந்த பையன் வந்தான். இந்த பையனை இருக்க வைத்து ஆண்டவரை பற்றி ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொண்டு போய்தான். இப்படி சொல்லிக்கொண்டு போகின்ற வேளையில் இவளுக்கு அந்த காய்ச்சல் ஏற்பட்டது. இப்பொழுது காய்ச்சலினால் பலவீனப்பட்டு இருக்கின்ற பொழுது, இந்த பையனுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்ற பொழுது காய்ச்சலினால் பலவீனப்பட்டு கொண்டு இருக்கின்ற வேளையில் இவளுக்கு குழந்தை பிறந்ததும் இந்த குழந்தைக்கு ஸ்வீடன் மொழியில் ஒரு பெண் குழந்தை, மிகவும் அழகான குழந்தை பிறந்தது. எயின் என்று சொல்லி ஸ்வீடன் மொழியில் இந்த குழந்தைக்கு அந்த பெயரை வைத்து கணவனும் மனைவியும் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஒரு குழந்தையை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த வேளையில் என்ன நடந்தது சொன்னால், கிட்டத்தட்ட 2 வாரங்கள் இந்த ஸ்வாப்லட்
2 வாரங்கள் மாத்திரமே உயிரோடு இருந்தால். ஸ்வாப்லட் மரித்து விட்டாள். அந்த காய்ச்சலினாலும் இந்த குழந்தை பிறப்பினால் இரத்தப்போக்கு ஏற்பட்டதாலும் 14 நாட்களே 2 வாரங்களே ஸ்வாப்லட் உயிரோடு இருந்தால் மரித்து விட்டாள். உடனே டேவிட் பிள்ளையையும் தூக்கி கொண்டு அந்த பிள்ளை இந்த ஸ்வாப்லட் இறந்ததும் கூட கிராமத்திலிருந்து யாருமே வரமாட்டார்கள், யாருமே பேசவில்லை. தானே தனியாக இந்த ஸ்வாப்லட்டின் சரீரத்தை தூக்கி கொண்டு தன்னுடைய கையாலே குழி வெட்டி தன்னுடைய கையாலே தன்னுடைய மனைவியை 27 வயதான ஸ்வாப்லட்டை புதைத்து விட்டு என்ன செய்தார் தெரியுமா? பிள்ளையையும் தூக்கிவிட்டு, இயேசு கிறிஸ்து எனக்கு இனி வேண்டாம், என்னுடைய மனைவியை என்னிடமிருந்து பிரித்த இயேசு எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவரை மறுதளித்து விட்டு பிள்ளையை தூக்கி கொண்டு கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கியதும் ஏற்கனவே ஜாக்சனும் அவருடைய மனைவியும் ரயில்வே ஸ்டேஷனில் காத்து கொண்டிருந்தார்கள். வந்ததும் சொன்னார், இந்த குழந்தை எனக்கு தேவையில்லை, எனக்கு ஊழியம் தேவையில்லை, எனக்கு இயேசு கிறிஸ்து தேவையில்லை என்று குழந்தையை ஜாக்சனிடமும் மனைவியிடம் கொடுத்து விட்டு என்ன செய்தான்னு சொன்னார், ஸ்வீடன் தேசத்துக்கு இவர் போய்விட்டார். இப்பொழுது காலங்கள் கடந்தது. இந்த பிள்ளையை அவர்கள் வைத்தார்கள். 4 மாதங்களில் இந்த ஜாக்சனும் இறந்து விட்டார். ஏற்கனவே அவருக்கு காய்ச்சல் வந்து பலவீனப்பட்டிருந்தது. எனவே 4 மாதங்களில் ஜாக்சன் இறந்து விட்டார். மன்னிக்கவும், 2 மாதங்களில் ஜாக்சன் இறந்து விட்டார். அது இப்பொழுது ஜாக்சனுடைய மனைவி பிள்ளையை பார்த்து கொண்டிருந்த பொழுது அதிலிருந்து 4 மாதங்கள் கடந்ததும் ஜாக்சனுடைய மனைவியும் இறந்து விட்டார். இப்பொழுது அந்த எயின் மீண்டும் அனாதையானாள். அனாதையாக ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ இந்த பிள்ளை இருக்கின்ற பொழுது அப்பொழுது அமெரிக்காவிலிருந்து ஒரு மிஷனரி வந்தார்கள். அவர்கள் இருவரும் வந்தால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அந்த குழந்தையை இவர்கள் தூக்கி இவர்கள் இங்கு இந்த குழந்தையை வைத்திருக்க முடியாது என்று சொல்லி மீண்டும் அவர்கள் அமெரிக்கா தேசத்துக்கு போனார்கள். அமெரிக்கா தேசத்துக்கு அங்கே கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு ஸ்வீடன் மொழியில் எயின் என்று வைத்ததால் அவர்கள் ஆங்கிலத்தில் ஆகி என்று அந்த பிள்ளைக்கு ஒரு பெயரை வைத்து அந்த பிள்ளையை கர்த்தருக்குள் வளர்த்தார்கள். நல்ல வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளை வளர்ந்தது. ஆகி வளர்ந்து வேதாகம கல்லூரியில் பைபிள் காலேஜில் சேர்த்தார்கள். பைபிள் காலேஜிலே அவள் நன்றாக படித்து பட்டங்களை பெற்றார், இறையலை கற்றார், ஊழியத்துக்கு அர்ப்பணித்தால். அந்த பைபிள் காலேஜிலே அவளுக்கு ஒரு வேலையும் கிடைத்தது. அதன் பிறகு அங்கே இருக்கின்ற ஒரு பேராசிரியர், ஒரு நல்ல ஊழியக்காரன், அவரை தேவ் ஹட்சன், அவருடைய பெயர் தேவ் ஹட்சன், தேவ் ஹட்சனை இவர்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள். இப்பொழுது ஆகி திருமணம் முடித்தாள். திருமணம் முடித்து இருக்கின்ற நாட்களில் ஆகி திருமணம் முடித்து ஒரு நாள் இவள் தன்னுடைய வேதாகம கல்லூரியிலிருந்து வீட்டுக்கு போகின்ற பொழுது சிலர் ஸ்வீடன் மொழியில் கைப்பத்திரிகைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கேன்பில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்வீடன் மொழி இவளுக்கு தெரியாது, ஆனால் இது ஸ்வீடன் மொழி என்று தெரியும். ஆனால் தன்னுடைய மொழியிலே இதை கொடுக்கிறார்கள் என்று இவள் வாங்கி பார்த்தாள். அப்பொழுது இவளுக்கு படம் பார்க்கத்தான் தெரியும், வாசிக்க தெரியாது. நடுப்பக்கத்தில் பார்த்தால் ஒரு கல்லறை. அந்த கல்லறையிலே ஒரு சிலுவை, கீழே ஸ்வாப்லட் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்ததும் என்னுடைய அம்மாவினுடைய பெயரை போல் இருக்கிறது என்று சொல்லி ஓடினாள். ஓடி வந்து வேதாகம கல்லூரியில் இருக்கின்ற ஸ்வீடன் மொழி தெரிந்தவர்களிடம் இதை காட்டி கேட்டாள், இதில் என்ன எழுதியிருக்கிறது என்று. அவர்கள் சொன்னார்கள், இது ஸ்வாப்லட் என்று சொல்லி கொங்கோ தேசத்தில் இருக்கின்ற ஒரு கல்லறை. இந்த கல்லறை இருக்கின்ற இடத்தில் இப்பொழுது திருச்சபையில் 300 பேர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். ஹல்லேலூயா! 300 பேர் ஆராதித்துக் கொண்டிருக்கிற திருச்சபை என்று சொன்னால் இவள் அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு கர்த்தரை பார்த்து நன்றி சொல்லி கண்ணீரோடு நன்றி சொல்லி துதித்தாள். இப்படி காலங்கள் கடந்து போனது. உடனே இவளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொன்னால், அம்மா மரித்தாலும் அந்த இடத்தில் போட்ட ஒரு விதை வளர்ந்து இன்றைக்கு 300 பேர் இருக்காண்டு சந்தோஷத்தோடு இருந்தாள். இப்படி காலங்கள் கடந்தோடியது. இவளுக்கும் பிள்ளைகள் பிறந்தது. பிள்ளைகள் பிறந்து அதற்கு பிறகு 25 வருடங்கள் கடந்தது. திருமணம் முடித்து 25 வருடங்கள். 25வது வருட அனிவர்சரிக்கு பைபிள் காலேஜில் ஒரு டிக்கெட் கொடுப்பார்கள். உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்காவது போகலாம் என்று. இவள் டிக்கெட்டை வாங்கி என்ன செய்யான்னு சொன்னால், நான் ஸ்வீடன் தேசத்துக்கு போய் என்னுடைய தந்தையை தேடி பார்க்க போகிறேன் என்று சொன்னால், தந்தையை இவளுக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் சொன்ன கதையின் நிமித்தம் அங்கே போய் ஸ்வீடன் நாடு முழுவதும் தேடினாள். அப்பாவை காணவில்லை. ஆனால் இவள் மீண்டும் அவளுடைய விசா முடிந்து அமெரிக்காவுக்கு திரும்புவதற்கு சரியாக 1 வாரம் இருக்கின்றது. அந்த 1 வாரம் இருக்கின்ற பொழுதும் தேடினால் 2 நாட்களுக்கு முன்பு இவள் நடந்து போகின்ற பொழுது ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருந்தது, இயேசு கிறிஸ்துவை பற்றியோ பைபிளை பற்றியோ இயேசு கிறிஸ்துவை பற்றியோ ஆண்டவரை பற்றி யாரும் இந்த இடத்தில் வந்து கதைக்கவும் கூடாது, சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது என்று சொல்லி அவருடைய கேட்டில் ஒரு பலகையில் எழுதப்பட்டிருந்தது.
இதை பார்த்தது இவளுக்கு விளங்கினது, நிச்சயமா நம்மளோட அப்பாவா தான் இருக்கும் என்று சொல்லி இவள் உள்ளே போனால் மது போதையில் குடித்தவராக இன்னும் ஒரு திருமணம் முடித்து 4 பிள்ளைகளோடு வீடெல்லாம் அலங்கோலமாக இருந்தது. பயங்கர குடிகாரனாக நல்ல வெறியில் ஒரு கதிரையில் ஒருவர் சாய்ந்து கொண்டிருந்தாள். இவரை பார்த்ததும் அவளை அறியாமலே அவள் அப்பா என்று சொல்லிட்டாள். உடனே அவர் எயின் என்று சொல்லி சொன்னார். இவளுடைய பேர் ஆக்கி, இவர் வைத்த பேர் எயின். எயின் என்று சொன்னதும் இவள் ஓடிப்போய் அழுதாள். அழுது இந்த பத்திரிகையை காட்டினாள். அப்பா, நீங்கள் என்னுடைய அம்மாவோடு போய் சுவிசேஷம் அறிவித்து நீங்கள் கிறிஸ்துவை மறுதலித்து வந்த அந்த இடத்தில் இப்பொழுது 300 பேர் ஆராதிக்கிறார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக செய்த ஊழியம் ஒரு நாளும் வீண் போகவில்லை. அந்த இடத்தில் அம்மாவினுடைய கல்லறை பேர் இருக்கிறது என்று சொல்லி அந்த பத்திரிகையை காட்டியதும் மீண்டும் அவர் பாவரிக்கை செய்து மனம் திரும்பி திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்காக வாழ்ந்தார். ஆனால் சில மாதங்களில் அவர் மரித்து போய்விட்டார். மீண்டும் இவள் தன்னுடைய அமெரிக்கா தேசத்துக்கு வந்து மீண்டுமாக என்ன செய்தான்னு சொன்னால், ஆண்டவருக்காக சுவிசேஷம் அறிவித்தாள், ஊழியங்கள் செய்தால், பெரிய அளவில் சுவிசேஷ ஊழியங்கள் செய்தாள். ஒரு நாள் அவருடைய வேதாகம கல்லூரியில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அந்த கருத்தரங்குக்கு 1,10,000 விசுவாசிகளை கொண்ட ஒரு தேவ மனிதர் வருகிறார் என்று சொன்னதும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா பெரிய பெரிய ஊழியக்காரர்களும் அமெரிக்காவுக்கு வந்தார்கள். அங்கே பைபிள் காலேஜில் அந்த ஆயிரக்கணக்கான மத்தியில் ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் அந்த ஊழியக்காரன் எப்படி திருச்சபை ஆரம்பிப்பது, எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது என்று இவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த ஆகியும் அவருடைய கணவரும் வேதாகம கல்லூரியிலிருந்து இவர்களுக்கும் ஒரு இன்விடேஷன் கிடைத்து போயிருந்தார்கள். இவள் அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையில் அவர் ஸ்வாப்லட் அப்படி என்ற ஒரு பெயரை உச்சரித்ததும் இவளால் பொறுக்க முடியவில்லை. அப்படியே இருந்தவள் தன்னை அறியாமலே மேடைக்கு ஓடிப்போய் அவருடைய கையை பிடித்து, உங்களுக்கு என்னுடைய அம்மாவை தெரியுமா என்று கேட்டாள். உன்னுடைய அம்மாவா என்று அவர் சொன்னார். ஆம் என்றதும் அவர் சொன்னார், நான் யார் தெரியுமா? அந்த கோழியும் கொஞ்சம் முட்டைகளும் அந்த பாலும் கொண்டு வந்த சிறுவன் தான் நான் என்று சொன்னார். ஹல்லேலூயா! இன்று அந்த சிறுவன் 1,10,000 பேரை கொண்ட திருச்சபையின் போதகராக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஸ்வாப்லட் விதைத்தது ஒரு விதை, அதை விருட்சமாக மாற்றியவர் ஆண்டவர். ஹல்லேலூயா! அன்றைக்கு லோவிசால் விதைத்தது ஒரு விதை, தீமோத்தேயை உலகம் முழுவதும் கொண்டு போனவர் ஆண்டவர், விருட்சமாக மாற்றியவர். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் விதைக்கின்ற ஒரு விதை சில நாட்களில் அது ஒரு விருட்சமாக மாறும். ஹல்லேலூயா! நாங்கள் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். நாங்கள் தேவ சமூகத்தில் எழுந்த வண்ணமாக கண்களை மூடி எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா! நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விரைவாக எழுந்திருப்போம். எழுந்த வண்ணமாக கண்களை மூடுவோம். கண்களை மூடி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா! இதுவரை நாட்களும் நான் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கின்றேன், எத்தனை பேர்களுக்கு நான் விசுவாசத்தோடு ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்று பார்ப்போம். ஹல்லேலூயா! அந்த சிறு பையனுக்கு ஸ்வாப்லட், யாருக்காவது நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு அந்த சிறு பையனுக்கு ஆண்டவரை பற்றி சொன்ன அந்த விதை, அவள் இல்லை, ஸ்வாப்லட் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆனால் 1,10,000 பேர் ஆராதிக்கின்ற ஒரு பெரிய திருச்சபை கொங்கைய தேசத்தில் கர்த்தர் அதை விளையச் செய்தார். ஹல்லேலூயா! எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கண்களை மூடி பரத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி நாங்கள் எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே, இன்றைய நாள் ஒரு தீர்மானம் எடுப்போமா? எங்களை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, சுவாமி கத்தாவே, அப்பா, நான் ஆண்டவரே இன்றிருந்தாவது கத்தாவே, அப்பா, என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். என்னை மனையும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. கத்தாவே, நான் ஒருவருக்காவது அப்பா நான் விதைக்கத்தக்கதாக ஆண்டவரே என்னிடத்தில் அந்த சுவிசேஷ வரத்தை கொடுங்கன்னு கேட்போமா? இந்த பாடல் பாடப்படுகின்ற வேளையில் நாங்கள் யாவரும் எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா!